புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வீட்டை முற்றுகையிட்ட நாராயணசாமி ஆதரவாளர்களால் பெரும் பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தும் காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில், இவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? தற்போதைய சூழல் எவ்வாறாக உள்ளது? முழு விவரங்களை பதிவு பண்ணுவோம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். காலை 11 மணிக்கு தொடங்கிய வேட்புமனு தாக்கல் மதியம் 3 மணியோட நிறைவடைய உள்ளது. இதனிடையே காங்கிரஸ் கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போட்டியிடுவதாக தகவல் வெளியானது. மேலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் செய்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில், அதாவது ஒரு கட்சி சார்பில் போட்டியிடும் பொழுது அக்கட்சியின் ஏ மற்றும் பி படிவம் வழங்கப்படும். அந்த ஏ மற்றும் பி படிவமானது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. மேலும் அந்த நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக கூட்டணியில் உள்ள திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனை அடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கத்தின் இல்லத்தை முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையானது புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தை போட்டியிடவும் அறிவுறுத்தி இருந்தது. ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இல்லத்தை முற்றுகையிட்டு இருந்த நிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசாரின் பாதுகாப்பின் வழி அவர்கள் பாதுகாப்பின்படி இவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய முயற்சித்தார். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் அவரது காரின் முன்பு படுத்தும் அவர் காரின் கண்ணாடி நின்றும் அவரை செல்ல விடாமல் வழிமறித்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி குண்டுகட்டாக அப்புறப்படுத்தி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வழி அனுப்பி வைத்தனர். தற்போது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் இல்லத்தை 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர், அதாவது நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் சூழ்ந்துள்ளனர். இதன் காரணமாக இப்பகுதியில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தகவல் தெரிவித்திருந்தது. மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரஸ் வசம் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனு தாக்கல் செய்ய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் பாரம்பரியமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தின் காரணமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்களது இல்லத்தை முற்றுகையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி எழில். புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வீட்டை முற்றுகையிட்ட நாராயணசாமி ஆதரவாளர்களால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில் வழங்கிட நாம் கேட்டோம்.
புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்ட நாராயணசாமி ஆதரவாளர்களால் அங்கு பெரும் பரபரப்பான சூழல் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. போலீசார் அவர்களை கட்டுப்படுத்தும் காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.